சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். தமிழக சட்டமன்ற தேர்தலில் 4.61 லட்சம் தபால் வாக்குகள் பதிவாகி உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கரன். தபால் வாக்குகள் குறித்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன விரிவாக பதிவு பண்ணுங்க. தேர்தல் பணியில் ஈடுபட்டு அவர்களுடைய மொத்த எண்ணிக்கை என்பது தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்ட மொத்த அலுவலருடைய எண்ணிக்கை என்பது 3,60,000. இதுல வாக்காளராக பதிவு செய்து தபால் வாக்களிக்க விண்ணப்பித்தவருடைய எண்ணிக்கை என்பது 2,88,000. இவர்கள் தான் தபால் வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். 80% வாக்குகள் பதிவாயிருக்கிறது. 3,60,000 வாக்காளர்கள் தபால் வாக்கு செலுத்தக்கூடிய தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டவர்கள் 2,88,000 அலுவலர்கள் தங்களுடைய தபால் வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தற்போதைய அறிவிப்பாக இருக்கிறது. இதனுடன் தேர்தல் பணிக்காக நியமனம் செய்யப்பட்ட இந்த காவல்துறை சார்ந்த அலுவலர்கள், மற்ற ஜோனல் ஆபீசர் அவங்க இதுல அடங்குவார்கள். அவர்களுடைய எண்ணிக்கை என்பது 3,36,000. இந்த பணியாளர்களும் தபால் வாக்குகளை செலுத்துவதற்காக விண்ணப்பித்திருந்தார்கள். அதில் 1,10,000 அலுவலர்கள் தேர்தல் பணி சான்றிதழ், அதாவது எலெக்ஷன் டியூட்டி சர்டிபிகேட்டை காட்டி அவங்க நேரடியாக வாக்குச்சாவடிகளுக்கே சென்று வாக்களிப்பதற்கான நடைமுறையை பின்பற்றி அவர்களும் வாக்களித்திருக்கிறார்கள். 85 வயதுக்கு முதியோர்கள் அவர்களும் அடிப்படையிலும், மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் அளித்த படிவம் 12D விண்ணப்பம் என்ற அடிப்படையிலும் 1,73,000 வாக்காளர்கள் தபால் வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள். இந்த 85 வயதுக்கு மேற்பட்டவர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீட்டிலிருந்தே வாக்களிக்கலாம். அவர்களுக்கான வசதி என்பது ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அந்த வாக்காளர்கள் ஏற்கனவே விண்ணப்பத்திலிருந்து 12D ஃபார்ம் அவங்க பூர்த்தி செய்து கொடுத்திருக்கும் பட்சத்தில் அவர்கள் வீட்டிலிருந்தே அவர் வாக்களிப்பதற்குண்டான நடைமுறையை தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு அந்த வாக்குகளும் சேகரிக்கப்பட்டன. அந்த வகையில 1,73,000 வாக்காளர்கள் வீட்டிலிருந்தே வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் தற்போதைய அறிவிப்பாக இருக்கிறது. இதுவரை சேவை வாக்காளர்கள், சர்வீஸ் ஓட்டர் அப்படிங்குவாங்க 18,000 நபர்களும் வாக்களித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில தான் இந்த தபால் வாக்குகள் அப்படிங்கிற அடிப்படையிலும் வீட்டிலிருந்து வாக்குகள் அளிப்பவருடைய விவரங்களை தேர்தல் ஆணையம் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. வாக்குச்சாவடியில் வாக்களிக்காத வாக்குகள் மட்டுமே கூடுதலாக இந்த 8.3 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க ஏதுவாக வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அவரிடம் வாக்குகள் தொடர்ந்து பெறப்பட்டு வருகிறது. காரணம் என்னவென்றால் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். அதற்கு முன்னதாக வரை இந்த தபால் வாக்குகளை சேகரிக்கும் பணி என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில தான் தற்போது இந்த அறிவிப்பு என்பது தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. நன்றி பாஸ்கரன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.